உங்கள் உமா. இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பேசிக் மேக்ஸில் மொத்தமாக 4 பார்ட் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அந்த 4 வீடியோஸுமே பேசிக் மேக்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பார்க்காதவங்க பார்த்தீங்க அப்படின்னா அதோட பேசிக் கான்செப்ட் எல்லாமே, ஓகேங்களா, மேக்ஸோட பேசிக் கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம அதில் பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், எண்களின் வகுபடும் தன்மை, அதாவது டிவிசிபிலிட்டி ரூல். ஓகேங்களா? இது பார்த்தோம் அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட் புக்கில் டேர்ம் 2 இருக்கு இல்லையா, அதில் வர்ற ஒரு டாபிக் தான். ஓகேங்களா? எண்களின் வகுபடும் தன்மை. இப்போ நம்ம அடித்து போடுறோம், இல்லை கொஸ்டின்லேயே இது இந்த நம்பர் இதால் வகுபடுமா அப்படின்லாம் கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா இந்த டிவிசிபிலிட்டி ரூல் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நீங்கள் அடிக்காமலே உங்களுக்கு தெரியும் அந்த நம்பர் இந்த நம்பரால் டிவைட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது நீங்கள் அடித்து போட்டு கண்டுபிடிக்கணுங்கிறதே கிடையாது. ஓகேங்களா? இது தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஓகேங்களா? பார்க்கலாம். இப்போ 2ஆல் வகுபடும் தன்மை. ஓகேங்களா? ஒரு நம்பர் அது எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் சரி, ஓகேங்களா, ஒரு நம்பர் 2ஆல் வகுபடுமா படாதா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த கடைசி டிஜிட், லாஸ்ட் டிஜிட் இருக்கு இல்லையா, அது என்னன்னு சொல்லுவோம், 1ஆம் இலக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அந்த 1ஆம் இலக்கம் நம்பர் ஈவன் நம்பராக இருந்ததுன்னா, அதாவது இரட்டைப்படை நம்பராக இருந்தது அப்படின்னா அது 2ஆல் வகுபடும். ஓகேங்களா? இரட்டைப்படை நம்பர்னா என்ன? 0, 2, 4, 6, 8. ஓகேங்களா? இந்த 5 நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் கடைசி டிஜிட்டாக இருந்ததுன்னா, 1ஆம் இலக்கமாக இருந்தது அப்படின்னா அந்த நம்பர் 2ஆல் வகுபடும். ஓகேங்களா? இப்போ 506ன்னு இருக்குது பாருங்கள், கடைசி நம்பர் 6, இது இரட்டைப்படை எண், அப்போ 2ஆல் வகுபடும். ஓகேங்களா? இப்போ இந்த ஹோல் நம்பர் 506 2ஆல் வகுபடும். ஓகேங்களா? அதே மாதிரி 412, இதில் கடைசி நம்பர் என்ன? 2, அப்போது 2 2ஆல் வகுபடும். அதனால் இப்போ கடைசியாக என்ன சொல்லலாம், இந்த 412ம் 2ஆல் வகுபடும்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், இது பார்த்தா அப்படின்னா என்ன இருக்குது, 4,56,368ன்னு இருக்குது. ஓகேங்களா? நமக்கு தேவை இந்த கடைசி டிஜிட் தான். இது ஈவன் நம்பரா, இரட்டைப்படை நம்பரா, அப்போது இந்த ஹோல் நம்பரும் 2ஆல் வகுபடும். ஓகேங்களா? புரியுதுங்களா? இதுதான் 2க்கான ரூல். ஈவன் நம்பரா, அதாவது 0, 2, 4, 6, 8 இந்த 5 நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் 1ஆம் இலக்க நம்பராக இருந்தது அப்படின்னா அது 2ஆல் வகுபடும். ஓகேங்களா? அடுத்து 3ஆல் வகுபடுற தன்மை பார்க்கலாம். 3ஆல் ஒரு நம்பர் டிவைட் ஆகணும்னா அது எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் சரி, டிவைட் ஆகுமா ஆகாதாங்கிறத ஒரு செகண்டில் சொல்லிடலாம். பாருங்கள், எந்த நம்பர் இருந்தாலும் சரி அந்த நம்பரை அப்படியே கூட்டிக்கணும். ஓகேங்களா? இப்போ கூட்டலாம் பாருங்கள், இது என்ன ஆகும், 9 + 6ன்னு வரும். 9 + 6 என்ன? 15. ஓகேங்களா? மறுபடியும் இதை கூட்டணும், 1 + 5 = 6. ஓகேங்களா? இந்த மாதிரி சிங்கிள் டிஜிட்டாக ஒரே ஒரு நம்பராக வர்ற வரைக்கும் எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் அதை கூட்டிக்கணும். ஓகேங்களா? கூட்டி வர்ற நம்பர் 3ஆல் டிவைட் ஆச்சு அப்படின்னா அந்த ஹோல் நம்பரும் 3ஆல் டிவைட் ஆகும். ஓகேங்களா? புரியுதுங்களா? இப்போ 6 கிடச்சிருக்கு, 6 3ஆல் டிவைட் ஆகும், அப்போ 96 3ஆல் டிவைட் ஆகும். புரியுதுங்களா? அடுத்த சம் பார்த்தா உங்களுக்கு புரியும் பாருங்கள். இப்போ என்ன இருக்குது, 6, 5, 4, 3, 2, 1ன்னு இருக்கா, தனித்தனியாக கூட்டணும். அப்போ 6 + 5 + 4 + 3 + 2 + 1. ஓகேங்களா? இப்போ கூட்டினா என்ன ஆகும், 4, 5, 11, 11, 4, 15, 15, 3, 18, 18, 2, 20, 21, 21. ஓகேங்களா? இப்போ இதை ரெண்டையும் கூட்டணும். ஓகேங்களா? கூட்டினாலே என்ன வரும், 3ன்னு வருமா, 2 + 1 3ன்னு ஆயிரும். இந்த 3 3ஆல் டிவைட் ஆகும். ஓகேங்களா? அப்போ 3ஆல் டிவைட் ஆச்சுன்னா இந்த ஹோல் நம்பர் இருக்கு இல்லையா, என்ன இருக்குது, 6,54,321. இந்த ஹோல் நம்பருமே 3ஆல் டிவைட் ஆகும். ஓகேங்களா? புரியுதுங்களா? நீங்கள் இதோட கூட நிறுத்திக்கலாம். ஓகேங்களா? 2 டிஜிட் வரும்போதே உங்களுக்கு 3ஆம் வாய்ப்பாடு நல்லா தெரியும் அப்படின்னா இதோடய நீங்கள் நிறுத்திக்கலாம். 15 3ஆல் டிவைட் ஆகும், அப்போ இந்த நம்பர் 3ஆல் டிவைட் ஆகும். அதே மாதிரி இங்கே பார்த்தோன்னா என்ன வருது, 21ன்னு இருந்துச்சா, இந்த 21 3ஆல் டிவைட் ஆகும், அதனால் இந்த ஹோல் நம்பரும் 3ஆல் டிவைட் ஆகும். அப்படி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ இதை பாருங்கள், இதில் இருக்க இன்னொரு ரூல், அதாவது அடுத்தடுத்த 3 நம்பரை கூட்டணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, ஓகேங்களா, இதோட கூடுதல் 3ஆல் டிவைட் ஆகும். ஓகேங்களா? பாருங்கள், என்ன வரும், கூட்டினோன்னா பாருங்கள், 5, 9, 12, அப்போ 2 மீதி 1, 3,
6 9 10 அப்போ 102ன்னு கிடைக்குமா? இந்த 102 நம்ம என்ன பண்ணுவோம்? கூட்டுவோமா? 1 + 0 + 2 ஆன்சர் என்ன? 3ன்னு கிடைக்குமா? இந்த 3 வந்து 3ஆல் டிவைட் ஆகும் இல்லையா? அப்போது இந்த ஹோல் நம்பரும் டிவைட் ஆகும். ஓகேங்களா? அடுத்தடுத்த 3 நம்பரோட கூடுதல் வந்து 3ஆல் டிவைட் ஆகும். ஓகேங்களா? அது இந்த நம்பராக மட்டும் இருக்கணுங்கிறது கிடையாது, எந்த நம்பராக வேணால் இருக்கலாம், ஆனால் அடுத்தடுத்த நம்பராக இருக்கணும். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள், டிவிசிபிலிட்டி ரூல் 4க்கு பார்க்கலாம். ஓகேங்களா? 4ஆல் வகுபடும் தன்மை. ஓகேங்களா? இது எப்படி இருக்கும் அப்படின்னா, 4 அப்படின்னாலே கடைசி 2 ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே 2ஆல் வகுபடுமான்னு பார்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? கடைசி ஒரு நம்பரை மட்டும் எடுத்துக்கிட்டோமா? 4 அப்படின்னா 2 நம்பர் எடுத்துக்கணும், கடைசியாக வர 2 நம்பர் எடுத்துக்கணும். ஓகேங்களா? அந்த 2 நம்பரும் 4ஆல் டிவைட் ஆச்சு அப்படின்னா இந்த ஹோல் நம்பரும் 4ஆல் டிவைட் ஆகும். புரியுதுங்களா? 2னா ஒரு டிஜிட் தான் எடுக்கணும், 4னா 2 டிஜிட் எடுத்துக்கணும் கடைசியிலேருந்து. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 412ல் கடைசி 2 டிஜிட் என்ன? 12. அப்போ 12 வந்து 4ஆல் டிவைட் ஆகுமா? ஓகேங்களா? அப்போ 412 4ஆல் டிவைட் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொன்று இருக்குது. இன்னொன்று ரூல் என்ன அப்படின்னா, கடைசி 2மே 0வாக இருந்தது அப்படின்னா அது கம்பல்சரியாக 4ஆல் டிவைட் ஆகும். ஓகேங்களா? ஸோ 4ஆவதுக்கு பார்த்தோம் அப்படின்னா 2 இருக்குது. ஓகேங்களா? 1 பார்த்தோம் அப்படின்னா கடைசி 2 டிஜிட் 4ஆல் டிவைட் ஆச்சுன்னா அந்த ஹோல் நம்பரும் 4ஆல் டிவைட் ஆகும். ஓகேங்களா? 2ஆவது பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் 2 டிஜிட் வந்து 0 இருந்தது அப்படின்னா அது 4ஆல் டிவைட் ஆகும். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஓகே, இப்போ 5ஆல் வகுபடும் தன்மை. ஓகேங்களா? இப்போ 5க்கு பார்த்தோம் அப்படின்னா கடைசி டிஜிட்டை தான் பார்க்க போகிறோம். கடைசியாக 5 இல்லைன்னா 0. ஓகேங்களா? கடைசி நம்பர் யூனிட் டிஜிட் வந்து அதாவது 1ஆம் இலக்கம். ஓகேங்களா? 1ஆம் இலக்கம் 5ஆவோ இல்லைன்னா 0வாவோ இருந்தது அப்படின்னா அந்த ஹோல் நம்பரும் 5ஆல் டிவைட் ஆகும். ஓகேங்களா? இப்போ பார்த்தோன்னா இங்கே 595ல் 5 லாஸ்ட்டு, இங்கே 0 லாஸ்ட். அப்போ ரெண்டுமே 5ஆல் டிவைட் ஆகும். இவ்வளோ பெரிய நம்பர் வந்தாலும் கடைசி நம்பர் 5 இல்லைன்னா 0வா இருந்தது அப்படின்னா அது 5ஆல் கம்பல்சரியாக டிவைட் ஆகும். ஓகேங்களா? புரியுதுங்களா? 6ஆல் வகுபடும் தன்மை பார்க்கலாம். ஓகேங்களா? டிவிசிபிலிட்டி ரூல் வந்து 6க்கு பார்க்கலாம். 6க்கு என்ன அப்படின்னா பாருங்கள், 6 நம்ம எப்படி எழுதலாம்? 2 × 3ன்னு எழுதலாமா? 6 2 × 3ன்னு எழுதலாம். அப்போது 2க்கான ரூலையும் 3க்கான ரூலையும் அது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா அப்போ அது வந்து 6ஆல் டிவைட் ஆகும்னு அர்த்தம். ஓகேங்களா? புரியுதுங்களா? 2க்கான வகுபடும் தன்மை என்ன பார்த்தோமோ அதையும் 3க்கான வகுபடும் தன்மை என்ன பார்த்தோமோ அதையும் ரெண்டையுமே நிறைவேற்றிச்சு அப்படின்னா அந்த நம்பர் வந்து 6ஆல் டிவைட் ஆகும். ஓகேங்களா? இப்போ 2க்கானது என்ன? கடைசியாக அந்த நம்பர் இரட்டைப்படை எண்ணாக இருக்கணும், ஈவன் நம்பராக இருக்கணும். பாருங்கள், 8ங்கிறது ஈவன் நம்பரா? ஓகே, அப்போ 2 சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. ஓகேங்களா? அடுத்து 3ன்னா என்ன? எல்லாத்தையும் கூட்டணும், கூட்டி வர்ற வேல்யூ 3ஆல் டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். பாருங்கள், 1 + 3 + 8 என்ன வரும்? 8 12, 8 11 12ன்னு வருமா? இந்த 12 வந்து 3ஆல் டிவைட் ஆகும். ஓகேங்களா? அப்போ 138ம் 3ஆல் டிவைட் ஆகும். ஸோ 2ஆலையும் டிவைட் ஆகும், 3ஆலையும் டிவைட் ஆகும் அப்படின்னா அது வந்து 6ஆல் டிவைட் ஆகும். ஓகேங்களா? புரியுதுங்களா? இப்போ அடுத்த சம் பாருங்கள், 6552. இந்த 2ங்கிறது இரட்டைப்படை எண். ஓகேங்களா? ஈவன் நம்பர், அதனால் அது வந்து 2ஆல் டிவைட் ஆகும். ஓகேங்களா? அடுத்து 3 பார்க்கணுன்னா என்ன பண்ணணும்? இந்த நம்பர் எல்லாத்தையுமே கூட்டணுமா? இப்போ என்ன வரும்? 6 11 16 18ன்னு வரும். இந்த 18ங்கிறது 3ஆல் டிவைட் ஆகும். ஓகேங்களா? அப்போ டிவைட் ஆச்சுன்னா இந்த நம்பர் 2ஆலையும் டிவைட் ஆகுது, 3ஆலையும் டிவைட் ஆகுது. அப்போது 6ஆல் கம்பல்சரியாக டிவைட் ஆகும். ஓகேங்களா? அடுத்து இந்த நம்பர் பாருங்கள், 3246. இந்த 6ங்கிறது இரட்டைப்படை எண். ஓகேங்களா? ஈவன் நம்பர், அப்போ 2ஆல் டிவைட் ஆகும். 3ஆல் டிவைட் ஆகணும்னா என்ன பண்ணணும்? இது எல்லாத்தையுமே கூட்டணும். கூட்டினா என்ன வரும்? 10 13 15ன்னு வரும். இந்த 15 வந்து 3ஆல் டிவைட் ஆகும். ஓகேங்களா? அப்போ டிவைட் ஆச்சுன்னா இந்த 3246ங்கிறது 2ஆலையும் டிவைட் ஆகுது, 3ஆலையும் டிவைட் ஆகுது. அப்போ 6ஆல் கண்டிப்பாக டிவைட் ஆகும். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள், 8ஆல் வகுபடும் தன்மை. ஓகேங்களா?
இப்போது 2ஆல் வகுபடும் தன்மைக்கு நம்ம லாஸ்ட்டு ஒரு டிஜிட் மட்டும் பார்த்தோம் ஓகேங்களா. 4ஆல் வகுபடும் தன்மைக்கு 2 டிஜிட் பார்த்தோம். இப்போ 8ஆல் வகுபடும் தன்மைக்கு நம்ம 3 டிஜிட் பார்க்கணும். கடைசியாக 3 டிஜிட் வந்து 8ஆல் டிவைட் ஆச்சு அப்படின்னா அந்த நம்பர் வந்து 8ஆல் டிவைட் ஆகும் ஓகேங்களா. இப்போ பார்த்தோம் அப்படின்னா 992 8ஆல் டிவைட் ஆகுமான்னு பாருங்கள். 1 8 8 மீதி 1 19 2 8 16 மீதி 3 32 4 8 32 ஓகேங்களா. அப்போது இந்த 3 நம்பர் வந்து 8ஆல் டிவைட் ஆகுது ஓகேங்களா. அப்போது இந்த 2992ங்கிறது 8ஆல் டிவைட் ஆகும் ஓகேங்களா. இப்போ நான் 4 டிஜிட்டில் எடுத்ததால் நீங்கள் அப்படியே இதை டிவைட் பண்ணி போட்டுக்கலாமேன்னு கூட நீங்கள் யோசிக்கலாம் ஓகேங்களா. இதுவே ஒரு 10 டிஜிட் நம்பர் 20 டிஜிட் நம்பர் இருந்ததுன்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? எல்லாத்தையும் வகுத்துட்டு இருக்க முடியாது இல்லையா. அதனால் கடைசி 3 டிஜிட்டை மட்டும் எடுத்து வகுத்து பார்த்து அது வகுபட்டுச்சு அப்படின்னா அது எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அந்த நம்பர் டிவைட் ஆகும் ஓகேங்களா. ஓகே, அடுத்து பாருங்கள் 344 ஓகேங்களா. 344ங்கிறது 8ஆல் டிவைட் ஆகுமான்னு பார்க்கணும். இப்போ எத்தனை வரும்? 4 டைம் போட்டோன்னா 32 மீதி 2 24 3 8 24. அப்போ 3 டிஜிட் வந்து 8ஆல் டிவைட் ஆகுது. அப்போ இந்த 24344ங்கிறது 8ஆல் டிவைட் ஆகும் ஓகேங்களா. ஓகே, அடுத்து பாருங்கள் இன்னொரு ரூல். இந்த லாஸ்ட் 3 டிஜிட் இருக்கு இல்லையா, அது வந்து 0வாக இருந்ததுன்னா 8ஆல் டிவைட் ஆகும் ஓகேங்களா. இப்போ மறுபடியும் ரீகால் பண்ணுங்கள். 2க்கு பார்த்தோம் அப்படின்னா ஓகேங்களா, 2ஆம் நம்பருக்கு பார்த்தோம்னா லாஸ்ட் ஒரு டிஜிட்டை பார்த்தோம் ஓகேங்களா. லாஸ்ட் ஒரு டிஜிட்டை பார்த்தோம், லாஸ்ட்டாக ஒரு 0 ஓகேங்களா. 4க்கு பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் 2 டிஜிட்டை பார்த்தோம், 2 0 வந்துச்சுன்னா டிவைட் ஆகும்னு சொன்னோம் ஓகேங்களா. 8ல் பார்த்தோன்னா லாஸ்ட்டு 3 டிஜிட்டை பார்க்கணும், 3 0 வந்துச்சுன்னா 8ஆல் டிவைட் ஆகும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. இப்போ 2 அப்படின்னா லாஸ்ட் ஒரு டிஜிட்டை மட்டும் பார்ப்போம். அது வந்து ஒரு டிஜிட் 0வாக இருந்ததுனாலும் 2ஆல் டிவைட் ஆகும் ஓகேங்களா. அடுத்து 4ங்கிறத லாஸ்ட் 2 டிஜிட் பார்க்கணும், கடைசி 2 0வாக இருந்ததுன்னா டிவைட் ஆகும் ஓகேங்களா. அடுத்து 8 கடைசி 3 டிஜிட் பார்க்கணும், 3மே 0வாக இருந்தால் 8ஆல் டிவைட் ஆகும் ஓகேங்களா. சரி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. இப்போ பார்த்தோம் அப்படின்னா 9ஆல் வகுபடும் தன்மை பாருங்கள். 3க்கு சொன்னாலே அதே மாதிரி தான் ஓகேங்களா. இருக்கிற எல்லா நம்பரையும் நம்ம கூட்டணும் ஓகேங்களா. பாருங்கள் 9 5 6 7 இது 4யுமே கூட்டணும். கூட்டினா என்ன வரும்? 14 20 27ன்னு வரும் ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணணும்னா இதை 2யுமே கூட்டணும். 2.7 2 + 7 9 ஓகேங்களா. இப்போ பார்த்தா அப்படின்னா 9ன்னு கிடைச்சிருக்கா. கடைசியாக சிங்கிள் டிஜிட் கொண்டு வரும்போது அது வந்து 9ன்னு கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து கம்பல்சரியாக 9ஆல் டிவைட் ஆகும் ஓகேங்களா. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதை பாருங்கள் 7 + 8 + 5 + 3 + 1 கூட்டுங்க என்ன வரும்? 15 20 23 24ன்னு வருமா. இதை 2யும் கூட்டுங்க, 2 + 4 6ன்னு கிடைக்கும் ஓகேங்களா. இது வந்து 9ன்னு வந்தால் மட்டும்தான் அது 9ஆல் டிவைட் ஆகும் ஓகேங்களா. ஆனால் 6 வந்து நமக்கு 3ஆல் டிவைட் ஆகுமா ஓகேங்களா. இந்த ஹோல் நம்பர் பார்த்தோன்னா 3ஆல் டிவைட் ஆகும், ஆனால் 9ஆல் டிவைட் ஆகும் ஓகேங்களா. கடைசி சிங்கிள் டிஜிட் வந்து கம்பல்சரியாக 9 தான் வரணும். அந்த மாதிரி 9ன்னு வந்தால் மட்டும்தான் அது 9ஆல் டிவைட் ஆகும். 9 வரல அப்படின்னா அது 9ஆல் டிவைட் ஆகாது. அப்போ இந்த நம்பர் பார்த்தோம் அப்படின்னா 9ஆல் டிவைட் ஆகாது ஓகேங்களா. தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் கூட்டி சிங்கிள் டிஜிட் கொண்டு வந்தோம் அப்படின்னா 9 வந்துச்சுன்னா 9ஆல் டிவைட் ஆகும், வரலன்னா டிவைட் ஆகாது ஓகேங்களா. அடுத்து 10ஆல் வகுபடும் தன்மை. இது பார்த்தோம் அப்படின்னா கடைசி டிஜிட் வந்து 0வாக இருந்துருச்சு அப்படின்னா அது வந்து 10ஆல் டிவைட் ஆகும் ஓகேங்களா. 0 0 0 எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி நம்பர் ஓகேங்களா, கடைசியாக 0ன்னு இருந்தது அப்படின்னா அது வந்து 10ஆல் டிவைட் ஆகும் ஓகேங்களா. புரியுதுங்களா. இதில் பார்த்தோம் அப்படின்னா 7ஆல் வகுபடும் தன்மை நம்ம சொல்லலை ஓகேங்களா. அதை வந்து நான் கடைசியாக சொல்கிறேன் ஓகேங்களா. 11ஆல் வகுபடும் தன்மை பார்க்கலாம் ஓகேங்களா. இந்த மாதிரி பெரிய நம்பராக கொடுத்துட்டு அது வந்து 11ஆல் டிவைட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னு பாருங்கள். 1 விட்டு 1 கூட்டிக்கணும் ஓகேங்களா. 3க்கு நம்ம என்ன பண்ணோம், 3ஆவதுக்கு எல்லாத்தையுமே கூட்டினோமா. இங்கே 11க்கு என்ன பண்ணணும்னா 1 விட்டு 1 கூட்டிக்கணும் ஓகேங்களா.
இந்த மாதிரி ஒன்று விட்டு ஒன்றா கூட்டிக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கூட்டுங்க. என்ன ஆகும்? 2 + 6 + 9, அதுக்கப்புறம் 5 + 7 + 5 என்ன வரும்னு பாருங்கள், 15 17ன்னு கிடைக்கும். இதுவும் பார்த்தோன்னா 17ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 2 வேல்யூஸ் கிடச்சிருக்குல்ல, இந்த 2 வேல்யூஸையும் நம்ம மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? கழிச்சோம் அப்படின்னா கிடைக்கிற வேல்யூ 0வாவோ இல்லைனா 11ஓட மடங்காவோ இருந்தது அப்படின்னா அது வந்து 11ஆல் டிவைட் ஆகும். ஓகேங்களா? கிடைக்கிற வேல்யூ 0வாவோ இல்லைனா 11ஆல் அடிபடுற மாதிரி. ஓகேங்களா? 11 22 33 77 இந்த மாதிரி 11ஆல் டிவைட் ஆகிற மாதிரி இருந்தது அப்படின்னா அது வந்து அந்த ஹோல் நம்பரும் 11ஆல் டிவைட் ஆகும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 1 விட்டு 1. ஓகேங்களா? கூட்டலாமா? 2 + 4 3 + 3 இது என்ன ஆகும்? 6. இதுவும் 6. அப்போ 6 - 6 0. அப்போ 0 வந்துருச்சா? இப்போ இந்த முழு நம்பர் வந்து 11ஆல் டிவைட் ஆகும். ஓகேங்களா? இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், 8 9 7 2 0. அப்போது 8 + 9 + 7 2 + 0. இதை கூட்டலாமா? என்னாகும்? 17 24ன்னு வரும். இதை கூட்டினா 2. ஓகேங்களா? அப்போது பெருசுலேருந்து சின்னதை கழிச்சோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 22ன்னு கிடைக்கும். இந்த 22 வந்து 11ஆல் டிவைட் ஆகும். ஓகேங்களா? ஆச்சு அப்படின்னா இந்த ஹோல் நம்பரும் 11ஆல் டிவைட் ஆகும். ஓகேங்களா? 1 விட்டு 1 கூட்டணும். ஓகேங்களா? கூட்டும்போது 2 வேல்யூஸ் வரும் இல்லையா, அந்த 2 வேல்யூஸையுமே மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? பெருசுலேருந்து சின்னதை கழிக்கும் போது 0வோ இல்லைனா 11ஆல் டிவைட் ஆகிற மாதிரியோ நம்பர் கிடச்சிது அப்படின்னா அந்த ஹோல் நம்பரும் 11ஆல் டிவைட் ஆகும். ஓகேங்களா? புரியுதுங்களா தெளிவா? ஓகே, அடுத்து 12ஆல் வகுபடும் தன்மை பார்க்கலாம். 12க்கு பார்த்தோம் அப்படின்னா 12 நம்ம எப்படி எழுதலாம்? 3 × 4ன்னு எழுதலாமா? ஓகேங்களா? 3ஆல் வகுபடும் தன்மையும் தெரியும், 4ஆல் வகுபடும் தன்மையும் தெரியும். ஓகேங்களா? அப்போ அந்த நம்பர் வந்து 3ஆலையும் வகுப்படுது 4ஆலையும் வகுப்படுது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா 12ஆல் அது கண்டிப்பாக டிவைட் ஆகும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 3க்கு என்ன பண்ணணும்? இருக்கிறது எல்லாத்தையும் கூட்டணும். அப்போ 5 + 9 + 6 + 4 என்ன வரும்? 10 19 24ன்னு வரும். இந்த 24 3ஆல் டிவைட் ஆகும். ஓகேங்களா? அப்போ டிவைட் ஆச்சுன்னா இந்த ஹோல் நம்பரும் 3ஆல் டிவைட் ஆகும். ஓகேங்களா? அடுத்து 4க்கு என்ன பார்ப்போம்? கடைசி 2 டிஜிட்டை பார்ப்போம். ஓகேங்களா? கடைசி 2 டிஜிட் 4ஆல் டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். அப்போது 64/4 டிவைட் ஆகுதா? 1 நாள் 4 6 நாள் 24. அப்போ டிவைட் ஆகுது. ஓகேங்களா? அப்போது 3ஆலையும் 4ஆலையும் டிவைட் ஆச்சு அப்படின்னா இந்த ஹோல் நம்பரும் 12ஆல் டிவைட் ஆகும். ஓகேங்களா? புரியுதுங்களா? புக்கில் பார்த்தோம் அப்படின்னா 7ஆல் வகுபடும் தன்மை கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அதுக்காக என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அதுக்கு ட்ரிக்ஸ் இருக்குது, ஆனால் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதுக்கு நீங்கள் அப்படியே டிவைட் பண்ணி போட்டுக்கலாங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ட்ரிக்ஸ் என்னங்கிறத நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ஈஸியாக இருந்ததுன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை எனக்கு வந்து அப்படியே டிவைட் பண்ணுறதே இதை விட அது ஈஸி அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஜஸ்ட்டு என்னங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போது 1071ன்னு இருக்குது. ஓகேங்களா? என்ன பண்ணணும்னா இந்த கடைசி டிஜிட் இருக்கு இல்லையா, அதை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு போய் 2ஆல் பெருக்கிக்கணும். ஓகேங்களா? கிடைக்கிற வேல்யூ இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணணும்னா அதை விட்டுடணும். இந்த வேல்யூஸை விட்டுட்டு இதுக்கு முன்னாடி இருக்கு இல்லையா அந்த நம்பர் கூட நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? என்ன வரும்? 5 0 1ன்னு வரும். அப்போ 105ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போயும் மறுபடியும் இந்த 5ஐ எடுத்துகிட்டு போய் 2ஆல் பெருக்கி மீதி என்ன வருதோ அந்த வேல்யூவை இதை விட்டுட்டு மீதி இருக்கிறது கூட மைனஸ் பண்ணணும். 0ன்னு வருமா? ஓகேங்களா? இப்போ கடைசியாக ஒரு வேல்யூ வரும் இல்லையா, அந்த வேல்யூ வந்து 0வாவோ இல்லைனா 7ஆல் டிவைட் ஆகிற மாதிரியோ நம்பர் வந்துச்சு அப்படின்னா அந்த ஹோல் நம்பரும் 7ஆல் டிவைட் ஆகும். ஓகேங்களா? அப்படி வரல வேறு ஏதாவது நம்பர் வருது அப்படின்னா அந்த நம்பர் 7ஆல் டிவைட் ஆகாது. ஓகேங்களா? இது கஷ்டமாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் 7ஆலேயே அப்படியே டிவைட் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், 1071 7ஆல் டிவைட் பண்ணணும். எத்தனை டைம் வரும்? 10ன்னு இருக்குது போட்டோம் அப்படின்னா 1 7 மீதி 3 37.
7 35 மீதி 2 21 3 21. ஓகேங்களா? இது கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் இப்படியே போட்டுக்கலாம். ஓகேங்களா? புரியுதுங்களா? கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்? டிவிசிபிலிட்டி ரூல், அதாவது எண்களின் வகுபடும் தன்மையில் 2லேருந்து 12 வரைக்கும் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? நம்ம கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட உமா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸுங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த கிளாஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.